ஐஎஸ் நம்ம வந்து இப்போ மார்னிங் சின்னதாக ஒரு ரைடு மாதிரி போகிறோம். யார் யார் போகிறோம்னா 3 பேர் தான் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி டெம்பிள் போகிறோம். நம்ம முருகர் ஐயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சிவாபுரி ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருத்தணி போயிட்டு இருக்கோம். ஒரு முருகர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். கூட அப்படியே நல்லா இருக்குல்ல? இந்த டர்னில் தான் எங்க ஆள் ஒருத்தர் கால் ஒன்று ஓட்டினாப்புல. இந்த இடம் தான் ஒருத்தர் இப்போ ஒரு வழியா வந்துட்டா. இதான் கோயிலுக்கு போற என்ட்ரன்ஸ். ஆனா கோயிலுக்கு மட்டும் கரெக்டா வந்துருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தான் பேசணும்னா கண்டென்ட் அசிங்கமா பண்ணுவாங்க. அங்க ஒரு கியூ நிக்குது. என்ன அங்கிட்ட வரைக்கும் நிக்குது. இங்க இருந்தா அங்கெல்லாம் போக மாட்டோம். அது வேற ஏதாவது கீழே கீழே பாத்துனால இதுக்கு மேல போன் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் உள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு வியூ ஒன்று பார்க்க போறோம். அதாவது திருத்தணியோட கோபுரத்தோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கோவில் போயிட்டு வர வழியில நம்ம ஒரு எதனா ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு பெருசா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கு. இப்போ அதை அப்படியே பாருங்களேன். வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த இடம்? பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணா செக் பண்ணி பாருங்க. இது ஆனால் ஓகே வந்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். அக்கா ஏய் ஏய் என்ன பண்ற? எப்படி இருக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இப்போ திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அணைக்கட்டில் நின்றுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நேச்சுரலாக இருக்குது ஃபுல்லாக. நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். சும்மா ஒரு சில் பண்ணிட்டு நம்ம போகலாம். வந்ததுக்கு திருத்தணி முருகன் கோயில் போயிட்டு வர வழியில் நாங்கள் பார்த்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா சில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அங்கே இங்கேன்னு எங்கேயாச்சும் இதே மாதிரி ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸு ஏதாச்சும் நீர்த்தேக்கம் இருந்ததுன்னா அப்படியே போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு சேஃபாக வந்துட்டு போங்க. இந்த இடம் கொஞ்சம் வழுக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போங்க இந்த இடம் வந்தால். அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்க இடம் ரொம்ப வழுக்குது, நீங்க வரும்போது கொஞ்சம் சேஃபா இருங்க. ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றேன். கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா ரொம்பவும் வழுக்குது. பட் ஆனா வந்து ஆபத்து எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் வந்து நான் இந்த மாதிரி அழகான ஸ்பாட்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கதான் அழகு இருக்கும். ஓகேங்களா? இந்த அழகை நம்ம ரசிக்கலாம். ஆனே இந்த மாதிரி இடம் இன்னொரு வாட்டி பாப்பேன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது. அச்சா, செமையா இருக்குங்களா? ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம திருத்தணி வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து செம்ம டயர்டு. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அடுத்த இப்போ எங்கே போகிறோன்னா கைஸ், இப்போ வந்து ஏலகிரி கிளம்பிட்டோம் இங்கேருந்து.